போகிறோம் அப்படின்னா HCF and LCMல இன்னொரு டைப்பான பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் அப்படின்ற டைப் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, அப்ளிகேஷன் ஆஃப் HCF LCM அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் LCM அப்படின்றது எங்கெங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அண்ட் HCF அப்படின்றது எங்கெங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ LCM எங்கே அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா பேரும் சேர்ந்து ஒரு காமனாக ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுறாங்க, அப்படின்ற மாதிரி இடத்துல என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா LCM அப்படின்ற கான்செப்ட் யூஸ் ஆகும். சரிங்களா? HCF அப்படின்ற கான்செப்ட் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, ஸோ 3 பேத்துக்கும் பொதுவான விஷயம் இல்லை, 4 பேத்துக்கு பொதுவான விஷயம், 2 பேத்துக்கு பொதுவான விஷயங்கள் எங்கெல்லாம் இருக்கோ ஸோ அங்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா HCF அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரன்னிங் ட்ராக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரன்னிங் ட்ராக் இருக்கு. இப்போ ஏன்னு ஒருத்தவர் வந்து 12 செகண்ட்ஸில் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ஒரு ட்ராக் கிராஸ் பண்ணிடுவார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கம்ப்ளீட்டாக கிராஸ் பண்ணிடுவார்னு வச்சுக்கலாம். ஸோ பீன்றவர் பார்த்தீங்க அப்படின்னா 16 செகண்ட்ஸில் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஸோ கம்ப்ளீட் ட்ராக் என்ன பண்ணுவார், கிராஸ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ 2 பேரும் சேர்ந்து அடுத்த எப்போ ஒன்றா மீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி போடலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 12 முடிச்சிருவாரு, அடுத்து என்ன பண்ணுவார், ஸோ 24 செகண்ட்ஸில் என்ன பண்ணுவார், அடுத்து மீட் பண்ணுவார், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 36 வருவார், அடுத்த என்ன வருவார் 48 செகண்ட்ஸில் இந்த இடத்துல வந்து ரீச் பண்ணிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். 48 செகண்ட்ஸில் 4 ரவுண்ட் அடிச்சு என்ன பண்ணிடுவார், ஸோ இந்த இடத்துல வந்துடுவார். பி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார், 16 செகண்ட்ஸில் இங்கே வந்துடுவார், அதுக்கப்புறம் 32 செகண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துடுவார், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாரு 48 செகண்ட்ஸில் என்ன பண்ணுறாரு, ஸோ இந்த பாயிண்ட்ல வராரு. பி பார்த்தீங்க அப்படின்னா 3 ரவுண்ட் தான் அடிச்சிருக்காரு, ஏ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காரு 4 ரவுண்ட் அடிச்சிருக்காரு. கரெக்டுங்களா? ஸோ 4 ரவுண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, ஸோ கம்ப்ளீட்டாக சுற்றிருக்காரு. இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ 12, 24, 36, 48 அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டே போகிறீங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க 16, 32, 48 சொல்லி கவுண்ட் பண்ணிட்டு போகிறீங்க. இப்போ இதில் என்ன எடுக்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக LCM அப்படின்ற விஷயத்தை எடுக்கிறீங்க. கரெக்டுங்களா? ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரே பாயிண்ட்ல எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, LCM அப்படின்ற கான்செப்ட் எடுக்கிறீங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து 48 செகண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்க, ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுவாங்க. சரி, இதே HCF அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 மீட்டர் ஹைட்ல ஒரு ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 மீட்டர் ஹைட்ல ஒரு ட்ரீ இருக்கு. ஸோ இன்னொரு ட்ரீ பார்த்தீங்க அப்படின்னா 8 மீட்டர் ஹைட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 8 மீட்டர் ஹைட்ல ஒரு ட்ரீ இருக்கு. 2 ட்ரீமே காமனா ஒரு ஹைட்ல நான் கட் பண்ணணும் அப்படின்னா நான் இதில் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான்னு. 2 ட்ரீலையுமே காமனா உள்ள ஒரு ஹைட்ல நான் ட்ரீயை கட் பண்ணணும் அப்படின்னா எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எப்படி கட் பண்ணுவீங்க, 4 மீட்டர்ல கட் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணிடலாம், ஸோ இந்த ட்ரீயை 4 மீட்டர் கட் பண்ணீங்க அப்படின்னா காமனா என்ன பண்ணிடலாம், 2 ட்ரீயும் ஒரே சைஸ்ல கட் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ 2லையுமே காமனா ஒரு பாயிண்டை பற்றி பேசுறாங்க அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவீங்க, HCF அப்படின்ற கான்செப்ட். எல்லாமே ஒரே பாயிண்ட்ல மீட் பண்றாங்க அப்படின்னா LCM அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ சம் நம்பர் 1 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 6 ஹார்ன்ஸ் ringing together and rings at an intervals 2, 4, 6, 8, 10, 12 seconds respectively 30 minutesல ஸோ எத்தனை தடவை எல்லா ரிங்குமே சேர்ந்து எல்லா ஹார்னுமே ரிங் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ பாருங்க 30 மினிட்ஸ்ல எல்லா பெல்லுமே எல்லா ரிங்குமே சேர்ந்து ரிங் பண்றது எப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஸோ டுகெதர் ஒரே பாயிண்ட்ல மீட் பண்ண போறாங்க. அப்ப என்ன கண்டுபிடிக்க போறீங்க, LCM அப்படின்ற விஷயங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது LCM? ஸோ 2, 4, 6, 8, 10, 12க்கான LCM கண்டுபிடிக்கணும். ஸோ LCM கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக்காக உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இருந்தாலும் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல நான் பண்றேன். ஸோ 2 2ன்னு எழுதிப்பீங்க, இது 2 ஸ்கொயர், இதை 3 into 2ன்னு எழுதுவீங்க, இதை 2 கியூப்னு எழுதிப்பீங்க, இது பார்த்தீங்க அப்படின்னா 5 into 2ன்னு எழுதிக்கலாம், இதை 2 ஸ்கொயர் into 3ன்னு எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? LCM பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா பேஸ் எடுத்துப்பீங்க. ஸோ 2 பேஸ், 3 பேஸ், 5 பேஸ் வித் ஹையஸ்ட் பவர் 2 கியூப், 3க்கு 3 தான் இருக்கு, 5க்கு 3 தான் இருக்கு, 5க்கு 5 தான் இருக்கு. சரிங்களா? ஸோ 5 3s are 15. கரெக்டுங்களா? ஸோ 2 கியூப் என்ன வந்திருக்கும், 8 வந்திருக்குமா, 2 கியூப் 8, 8 3s are 24, 24 into 5 பார்த்தீங்க அப்படின்னா 120 அப்படின்றது உங்களுக்கான ஆன்சராக இருக்கும். சரிங்களா? அப்போ 120 அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ 120 செகண்ட்ஸ்ல என்ன பண்றாங்க, எல்லா பெல்லும் சேர்ந்து ஒரு டைம் ரிங் அடிப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ எல்லா பெல்லும் பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்து 1 times ரிங் பண்ணுவாங்க. அப்போ 120 செகண்ட்ஸ் அப்படின்றத நான் மினிட்ஸ்ல மாத்திரம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, 120 செகண்ட்ஸ் அப்படின்றது 2 மினிட்ஸ்னு சொல்லிக்கலாமா, 120 செகண்ட்ஸ் அப்படின்றது 2 மினிட்ஸ். கரெக்டுங்களா? அப்போ ஸோ 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை என்ன பண்றாங்க, எல்லா பெல்லும் சேர்ந்து ரிங் பண்றாங்க. அப்போ 30 மினிட்ஸ்க்கு தான் ரிங் பண்ணிருப்பாங்க. ஸோ 15 டைம்ஸ் அப்படின்றது உங்களுக்கான ஆன்சரா இருக்குமா, ஸோ 15 டைம்ஸ் அப்படின்றது ஸோ உங்களுக்கான ஆன்சராக இருக்கும். பட் இது ஆப்ஷனில் போட்டிங்க அப்படின்னா ஸோ தப்பு. சரிங்களா? ஏன் தப்பு அப்படின்னா, எல்லா பெல்லும் சேர்ந்து ரிங் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, 30 மினிட்ஸில் 15 டைம்ஸ் ரிங் பண்ணுறாங்க. அவங்க கேட்டிருக்கிறது
ஸோ 30 நிமிஷத்தில் எத்தனை தடவை எல்லா பேரும் சேர்ந்து ரிங் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா பேரும் சேர்ந்து ரிங் பண்ணுறாங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் 15 தடவை என்ன பண்ணுறாங்க ரிங் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் பண்ண ஒரு டைம் சேர்க்கணுமா? ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க +1 போட்டுப்பீங்க. 15 + 1 ஸோ டோட்டல் எத்தனை டைம்ஸ் ரிங் பண்ணுவாங்க அப்படின்னா 16 டைம்ஸ் ரிங் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா 16 அப்படின்றது உங்களுக்கு ஆன்சர் ஆகும். எப்பயுமே +1 அப்படின்ற விஷயங்கள் போட்டுக்கும். கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிடுவாங்க சில நேரத்தில் ஸ்டார்டிங் டைமா சேர்க்காம எத்தனை டைம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆன்சர் வந்திருக்கும் 15 அப்படின்றது உங்களுக்கு ஆன்சர் ஆகும். எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா ஸோ +1 அப்படின்ற விஷயங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஆன்சர் 16 டைம்ஸ். ஓகே ஸோ கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 பிரெட் இருக்கு. பிரெட்டோட லென்த் கொடுத்துருக்காங்க 36 சென்டிமீட்டர், 54 சென்டிமீட்டர், 63 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தென் என்ன பண்ணுறாங்க, ஸோ எல்லாத்தையும் ஸ்மால் பீசஸாக டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதில் வர மேக்ஸிமம் லென்த்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்மால் பீசஸ் டிவைட் பண்ணுறப்போ மேக்ஸிமம் லென்த் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாருங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா பிரெட் பீசஸையும் டிவைட் பண்ண போகிறாங்க. கரெக்டுங்களா? ஸோ இது 36 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. 36 சென்டிமீட்டர். ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 54 சென்டிமீட்டர், இது இதோட கொஞ்சம் பெருசு. அண்ட் ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 63 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ 63 சென்டிமீட்டர். ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா ஈக்குவலாக டிவைட் பண்ணணும். சரிங்களா? ஈக்குவலாக டிவைட் பண்ணுறப்போ எல்லாரோட சைஸும் மேக்ஸிமம் சைஸ் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நான் எல்சிஎம் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எல்சிஎம் யூஸ் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் கிடைக்குமா? ஸோ ஆன்சர் கிடைக்காது. ஏன் ஆன்சர் கிடைக்காது? ஸோ எல்சிஎம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதோடையும் இந்த வேல்யூஸோட என்ன வேல்யூ தான் கிடைக்கும் உங்களுக்கு? பெரிய வேல்யூ தான் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்க நம்பர்ஸ் காட்டில் பெரிய நம்பராக இருக்கலாம், இல்லை இருக்கிறதுலே பெரிய நம்பர் தான் உங்களுக்கு என்னவா இருக்கலாம்? எல்சிஎம்மாக இருக்கலாம். சரிங்களா? அப்போ டிவைட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்னேன் காமனான விஷயத்தை நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவேன்? ஆட்டோமேட்டிக்காக HCF அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? அப்போ நான் இதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா HCF எடுக்க போறேன். 36, 54, 63க்கான HCF என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 36, 54, 63 நம்பருக்கான HCF எடுக்க போறேன். 36 ஸோ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 36 அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் 9 4s are 36 எழுதிக்கலாம். இது 3 ஸ்கொயர் இன்டூ 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம். அண்ட் இது 9 6 எழுதிக்கலாம். 9 6 3 2s எழுதிக்கலாம். ஸோ விச் இஸ் 3 கியூப்னு எழுதிக்கலாமா? ஸோ இது 3 ஸ்கொயர், இது 3 கியூப்னு எழுதிக்கலாம். இன்ட்டு 2ன்னு எழுதுவீங்க. கரெக்டுங்களா? ஸோ 27 இன்ட்டு 2. சரி, இது 9 7 சார். ஸோ ஜஸ்ட் 3 ஸ்கொயர் இன்ட்டு 7. ஸோ அப்போ HCF என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. HCF மூணுலேயுமே காமனாக இருக்க விஷயம். மூணுலேயுமே காமனாக என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா 3 இருக்கு. ஸ்மாலஸ்ட் பவர் விச் இஸ் 2. ஸோ அப்போ 3 ஸ்கொயர். அப்போ 9ன்றது என்னமா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் ஆகுது. அப்போது 9 சென்டிமீட்டருக்கு எல்லாத்தையும் டிவைட் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது 9 சென்டிமீட்டர் மேக்ஸிமம் டிவைட் பண்ணீங்க எத்தனை பீஸ் வரும்? 4 பீஸ் வரும். இது 9 சென்டிமீட்டர் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 6 பீஸ் வரும். இது 9 சென்டிமீட்டர் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 7 பீஸ் வரும். ஒவ்வொரு பீஸோட லென்த் என்னவா இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் த ஈக்குவல் லென்த் கேட்டிருக்காங்க. ஈக்குவலாக டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 9 சென்டிமீட்டர் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வந்திருக்கும்? ஈக்குவலாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த மேக்ஸிமம் லென்த் ஆஃப் ஈச் குரூப்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் லென்த் என்ன வந்திருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக 9 சென்டிமீட்டர் சொல்லுது. இதே கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்க சில கேஸ்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா ஸோ எத்தனை மேக்ஸிமம் பீசஸ் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. மேக்ஸிமம் பீசஸ் எத்தனை இருக்கு? ஸோ இதில் 4 பீஸ், இதில் 6 பீஸ், ஸோ 10, ஸோ இதில் ஒரு 7 பீஸ், 17 பீஸ் அப்படின்றது என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஸோ இது எது பேஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா HCF பேஸ் பண்ணி வரக்கூடிய அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3 கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 3 லைட் கொடுத்துருக்காங்க. 3 லைட் என்ன பண்ணுறாங்க? 40 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை, 72 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை, ஸோ 108 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. தென் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ 3 லைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 8:20க்கு என்ன பண்ணுது அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ அடுத்த இப்போ சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. தென் பாருங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இப்போ 3 பாயிண்ட் 3 லைட்டுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே பாயிண்ட்ல மீட் பண்ணணும். சரிங்களா? அடுத்து எப்போ சேஞ்ச் ஆகும்? ஒரே பாயிண்ட்ல மீட் பண்ணணும். ஸோ ஒரே பாயிண்ட்ல மீட் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அப்ளிகேஷன் போயிடணும் அப்படின்னா LCM அப்ளிகேஷன் போயிடும். ஸோ அப்போ LCM எதுக்கு எடுக்கணும்? 48, 72, 108க்கு LCM எடுக்கணும். சரிங்களா? ஸோ 48 எடுக்க போறீங்க. 72, 108க்கு எடுத்தீங்க அப்படின்னா ஸோ 48 அப்படின்றது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 6 8s are 48 எடுத்துப்பீங்க. தென் இதை பிரிச்சிங்க அப்படின்னா என்ன வந்துருக்கும் அப்படின்னா 2 3s are which is 2 power 4 into 3 எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ 16 3s are 48 சொல்லிட்டு வந்துருக்கும். சேம் கேஸ் இதான் 72 அப்படின்றது 9 8s are 72. ஸோ 9 8s are 72. ஸோ 9 to the 3 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஸோ 8 into the 2 கியூப்னு எடுத்துக்கலாம். ஸோ தென் 108 அப்படின்றத எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா ஸோ 12 into 9 சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ 12 9s are ஸோ 108 சொல்லிட்டு வந்துருக்கும். தென் இந்த 12 எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா 4 into 3 எழுதிக்கலாம். ஸோ அதர்வைஸ் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 3 கியூப் into 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ விச் இஸ் 9 4s are 27 4s are என்ன வந்திருக்கும் 108 சொல்லிட்டு வந்துருக்கும். சரிங்களா? ஓகே. தென் ஸோ LCM கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ எல்லாத்துலையும் காமனாக இருக்க பேஸ். ஸோ எல்லா பேஸும் எடுத்துப்பீங்க. ஸோ 2 3 பேஸ் இருக்குது வித் ஹையஸ்ட் பவர் 2 power 4. 3 ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்க அப்படின்னா
3 கியூப்னு இருக்கு சரிங்களா. ஸோ 2 பவர் 4 அப்படின்றது 16 சொல்லிக்கலாங்களா. ஸோ 16 சொல்லிக்கலாம். ஸோ 3 கியூப் அப்படின்றது என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா 27 சொல்லிக்கலாம் சரிங்களா. 16 into 27 16 into 27 என்ன இருக்கும் அப்படின்னா 6 7s are 42. ஸோ 4 வந்துருக்கும். ஸோ 12 plus 7 19 20 23. ஸோ 2 432. ஸோ இப்போ 432 அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கான ஆன்சராக இருக்கும். 432 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த எல்லா லைட்டும் என்ன பண்ணுவாங்க சேர்ந்து ஒன்றா மீட் பண்ணுவாங்க. கேட்டிருக்கிறது எத்தனை செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கல. ஸோ அட் வாட் டைம் தே சேஞ்ச் சைமல்டேனியஸ்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 432 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ இது என்ன பண்ணுங்க மினிட்ஸாக மாற்றிக்கோங்க சரிங்களா. ஸோ 432 நான் மினிட்ஸாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் 432 மினிட்ஸாக மாற்றணும் அப்படின்னா ஸோ டிவைட் பை 60 போட்டுப்பீங்களா. ஸோ டிவைட் பை 60. ஸோ இன்டூ 60 போட்டிங்க அப்படின்னா மினிட்ஸை இன்டூ 60 போட்டிங்க அப்படின்னா செகண்ட்ஸாக மாறிடும் சரிங்களா. ஸோ செகண்ட்ஸை டிவைட் பை 60 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாறிடும் அப்படின்னா மினிட்ஸாக மாறிடும். பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ 60 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படி கூட பிரிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ 0 கூட வச்சுக்கோங்க. ஸோ 6 into 10 கூட வச்சுக்கோங்க. இப்போ 6 கேன்சல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வந்துருக்கும் அப்படின்னா 42 பண்ணுறது உங்களுக்கு 7 டைம்ஸ் வந்துருக்கும். ஸோ இது 2 டைம்ஸ் வந்துருக்கும் கரெக்டுங்களா. ஸோ அப்போ அகெயின் ஸோ 10 டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ 10 டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 10 டிவைட் பண்ணுறப்போ இப்படி பிரிச்சுக்கோங்க. ஸோ 10 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஸோ 7 2/10 சொல்லிட்டு வருங்களா. ஸோ 7 2/10. ஸோ 72/10 வந்துருக்கும். ஸோ 10 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 7 டைம்ஸ் ரிமைனிங் 2 இருக்கும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 10 இருக்கும் சரிங்களா. அப்போ எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 7 minutes. ஸோ இந்த 7 minutes எடுத்துக்கலாம். அதான் 7 minutes. இந்த 2/10ன்றதை நான் என்ன மாற்ற போகிறேன் அப்படின்னா செகண்ட்ஸாக மாற்ற போகிறேன் சரிங்களா. ஸோ 7 2/10 மினிட்ஸ்ன்னு சொல்லிருக்கு. இந்த 7 minutes அப்படின்றது கம்ப்ளீட்டாக இருக்குது. இந்த 2/10ன்றது என்னவா இல்லை கம்ப்ளீட்டாக இல்லை. நான் செகண்ட்ஸாக மாற்றணும் என்ன பண்ணிக்கலாம் இன்டூ 60 போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ மினிட்ஸ் செகண்டாக மாற்றணும் அப்படின்னா இன்டூ 60. ஸோ கேன்சல் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன வந்துருக்கும் அப்படின்னா 0 கேன்சல் ஆகிருக்கும் 12 வந்துருக்கும் சரிங்களா. அப்போ என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா 7 minutes 12 செகண்ட்ஸுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ அடுத்த லைட் வந்து என்ன ஆயிரும் சேஞ்ச் ஆகும். எக்ஸாக்ட் டைம் கேட்டிருக்கனால 7 minutes போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஸோ 8:20க்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ 7 minutes 12 seconds போடுறப்போ உங்களுக்கு என்ன வந்துருக்கும் அப்படின்னா இந்த 7 ஆட் பண்ணிப்பீங்களா 7 12. ஸோ அப்போ எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஸோ 8 hours 27 minutes 12 seconds பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த லைட் பார்த்தீங்க அப்படின்னா 3 லைட்டும் ஸோ ஒன்றா என்ன ஆகும் ஸோ அடுத்த டைம் சேஞ்ச் ஆகிருக்கும். புரியுதுங்களா எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடத்த மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ செகண்ட்ஸை மினிட்ஸாக மாற்றணும் அப்படின்னா டிவைட் பை 60 போட்டுக்கிறீங்க. அதே மாதிரி மினிட்ஸை செகண்டாக மாற்றணும் அப்படின்னா இன்டூ 60 போட்டுக்கிறீங்க சரிங்களா. இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் ஆன்சர் வந்து. புரியுதுங்களா எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு.